our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் தாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்களையும் பரிசுத்தமாக்கி தமது சொந்த ஜனங்களாக நிலைப்படுத்த விரும்புகிறார் என்பதே இந்த வசனத்தின் பொருளாகும். நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவற்றின்படி நடக்கும்போது அப்படி செய்கிறார். தேவன் உங்களை தமது ஜனமாக நிலைப்படுத்துவதற்காக பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். தேவனுடைய கற்பனைகளுக்கு நீங்கள் உண்மையாய் கீழ்ப்படியும் போது அப்படி செய்வார். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய பிள்ளைகளும் அவரை போலவே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி பரிசுத்தமாக வாழ முடியுமா? ஆம், தேவன்தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். அவரை போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகவே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். 1 யோவான் 1:7 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மற்றும் எபிரேயர் 10:10 ஆகியவற்றில் இதே காரியம் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தேவன் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தினார். சவுலின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார். தேவனிடமிருந்து விலகி இருந்தார். ஆனாலும் இயேசு அவரை சந்தித்த பிறகு அவருடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் மறைந்து அவர் ஒரு புது சிருஷ்டியாக மாறினார். ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டிருந்தார். 2 தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்று வேதம் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என்று வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் தேவ வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும். அவரது பிரசன்னத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும் போது நீங்கள் பரிசுத்தம் அடைவீர்கள். இன்று தேவன் உங்களை தமது வல்லமையினாலும் பிரசன்னத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை பல சந்தர்ப்பங்களில் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்ச கருத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீங்களும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம் என்பதை மறந்து போகாதீர்கள். பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பது உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையும் தாகமுமாய் இருக்கட்டும்.
அவர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால்தான் உங்களை பரிசுத்த ஜனமாக்க தீர்மானித்தார். உங்களில் அன்பு கூர்ந்ததினால்தான் உங்களை பரிசுத்தமாக்கும்படி தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி கொடுத்தார். உங்களில் அன்பு கூர்ந்தபடியினால் தான் உங்களுக்கு வழிகாட்டும்படி பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கைகளில் தந்தார். உங்களில் அன்பு கூர்ந்ததினால் தான் பரிசுத்த ஆவியினால் உங்களை அபிஷேகம் பண்ணினார். பிரியமானவர்களே, அவர் உங்களை முற்றிலும், அதாவது ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பரிசுத்தமாக்குவார். இயேசுவை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமானதாகவே இருந்தது. அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருந்ததினால்தான் ஜெயமுள்ளவராய் விளங்கினார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவாலிட்டு கேட்டார். அன்றைக்கிருந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் ஆகியோரால் அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. ஜனங்கள் அவரை பரிசுத்தராக கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் உலக வாழ்க்கையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாயிருந்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையை தர வல்லமையுள்ளவர். அவர் ஒருவரே உங்களுடைய கரங்களை பிடித்து நீதியின் பாதையில் நடத்துகிறவர். அவர் ஒருவரே முடிவு பரியந்தம் வழுவாதபடி உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். அசுத்தங்களுக்கு நேராக உங்களை இழுக்க 1000 வழிகளை சாத்தான் வைத்திருக்கிறான். சினிமாக்கள், வீடியோக்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், வீணான சம்பாஷணைகள் ஆகியவை இருதயத்தை கரைப்படுத்துவதற்கு நேராக இழுத்து செல்லுகின்றன. மறைவான குற்றங்கள், உலக வேஷங்கள், உலக சிற்றின்பங்கள் மனுஷனை ஆசை காட்டி இழுத்து செல்லுகின்றன. இவற்றில் நீங்கள் இழுப்புண்டு போனால் பரிசுத்தத்தை இழந்து கர்த்தருடைய நாளில் கண்ணீர் விட வேண்டியது வரும். பிரியமானவர்களே, பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே உங்களுடைய வாஞ்சையாக இருக்கட்டும். பரிசுத்தத்தின் மேன்மையை அறிந்தவர்களாய் உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையையும் நிலைப்படுத்துவார். ஆகவே தைரியமாயிருங்கள். ஜெபம். பரம தகப்பனே, நீர் என் மேல் நிபந்தனையற்ற அன்பு வைத்திருப்பதற்காகவும் என்னை உமக்கு சொந்தமானவளாகவும் தெரிந்து கொண்டிருப்பதற்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் உம்மோடு உலாவவும் உம்மை அதிகமாய் தேடவும் நான் விருப்பமாயிருக்கிறேன். உம்மை என் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேடவும் தினமும் உம்மோடு பேசவும் வேண்டிய கிருபையை எனக்கு அருளிச் செய்யும். தினமும் என்னை உமக்கு கிட்டி சேரும். நான் கடந்து சென்ற எல்லா பாடுகளுக்கும் குறைவுகளுக்கும் நீர் எனக்கு நியாயம் செய்து எனக்கான ஆசீர்வாதங்களை எல்லாம் இரட்டிப்பாய் திரும்ப தருவீர் என்று விசுவாசிக்கிறேன். வாழ்வில் உயரும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தி பலப்படுத்துவாராக. என்னுடைய பண தேவைகள் மகிமையில் உம்முடைய ஐஸ்வர்யத்தால் சந்திக்கப்படட்டும். என் வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும். இந்த அற்புதத்தை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.